தமிழகத்தில் ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட் பெறுவதில் புதிய மாற்றத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. அதாவது கணவன் இறந்துட்டாரு, ஆதரவற்றவராக இருக்காங்க, விதவியாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. யூஸ்வலாக கவர்மெண்ட் ஜாபில் பெண்களுக்கு 30% கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 30%ல் 10%க்கான இடஒதுக்கீடு ஆதரவற்ற விதவைகளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட் வாங்குவதில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. எந்தமான மாற்றம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் 4000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியும். பட் இப்போ வாழ்க்கை செலவில் நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டுவதால் 4000 ரூபாயிலேருந்து 8000 ரூபாய் வரையும் உயர்த்தி அமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு 8000 ரூபாய் மாத வருமானம்குள்ளே இருந்தால் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு அரசாணை கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு இசேவை மையத்தில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. உங்கள் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டு கொண்டு போங்க, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் விதவைக்கான சர்டிஃபிகேட், இதெல்லாம் வச்சு இந்த ஆதரவற்ற விதவைக்கான சர்டிஃபிகேட்டை நீங்களே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாங்க. இதுதான் இதை புதிய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.